Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Jo's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க. வீடியோக்குள்ளார போகலாம். கெமிக்கல் ஏதும் கலக்காத இயற்கையான ஹேர் டை செய்யற முறையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். செம்பருத்தி பூ, பீட்ரூட் தோல் இது மாதிரியான இயற்கையான பொருட்கள் வச்சு செய்யக்கூடிய ஹேர் டை எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இயற்கையான ஹேர் டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூவை பறித்து அதோட காம்புகளை நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அந்த கொதிச்சிட்ருக்குல அந்த தண்ணிக்குள்ளாரையே இந்த செம்பருத்தி பூவை போட்டுருங்க. அதோடையே பீட்ரூட் இருக்குல்ல அதோட தோலை மட்டும் சீவி எடுத்து அதையும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு கொதிச்சுட்டு இருக்குல்ல அந்த தண்ணியில் போட்டுருங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றுனோமா அந்த தண்ணி வற்றி 1/2 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இது இப்போ அப்படியே இருக்கட்டும். இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் கருவேப்பிலை, வெந்தயம், கருஞ்சீரகம், கடுகு, கடைசியாக டீத்தூள் பவுடர் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. அதாவது நல்லா கருப்பாக வர அளவுக்கு வறுத்து எடுத்து அதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் இப்போ வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த பொருட்கள்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஏற்கனவே செம்பருத்தி பூவும் பீட்ரூட் தோலும் வச்சு ஒரு தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துருக்கோம்ல அதில் இந்த பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாட்டு மருந்து கடைகளில் செம்பருத்தி பூ ஜெல்லுன்னு கிடைக்கும். அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹேர் டையை அதாவது நேச்சுரல் ஹேர் டையை எப்படி ஹேருக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நீங்கள் ஹேர் டையை தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரில் ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஹேர் டையை உங்களோட விரலோட நுனிகளில் எடுத்து அதாவது வெள்ளை முடி இருக்குல்ல அந்த எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 1 hour நல்லா ஊற விட்டுருங்க. இதில் மருதாணி எதுவும் நம்ம சேர்க்கல, அதனால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிலாம் கிடையாது. 1 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணுறப்ப ஷாம்பு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் இந்த ஹேர் டை நல்லா செட் ஆகி வரும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறப்ப வேணால் ஷாம்பு போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டையை நீங்கள் ஒரு தடவை போட்டிங்கன்னா மாத கணக்கில் அப்படியே உங்கள் முடி நல்லா கருன்னு இருக்கும். நாளடைவில் நிரந்தரமாக கூட உங்கள் முடி கருப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த ஹேர் டை நேச்சுரலான முறையில் தயாரிக்கிறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் உங்களுக்கு உண்டாக்காது. இந்த வீடியோவில் நேச்சுரலான முறையில் வீட்டிலையே எப்படி ஒரு இயற்கையான ஹேர் டை தயாரிக்கிறது அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.